Zabo, oh, oh, meu Zabo, Zabio, Zabio, Rah! Shabi, Usher, Shabi, Usher, shut up, shut up, Shabi, Usher, Shabi, Usher, shut up, shut up. Goodbye, Vidya. இது கன்ஃபார்மா சூசைட் தான். அப்படியா? ஆமா, எந்த ஸ்ட்ரகிளும் நடக்கல. லெட்டர்ல எழுதுன மாதிரி அவங்க பாய்சன் தான் குடிச்சிருக்காங்க. ஓஹோ. வித்யா, இவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததா உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? இவளுக்கு என்ன சார் பிரச்சனை இருக்க போகுது? மாப்பிள்ளை இவளுக்கு இது வரைக்கும் ஒரு குறையும் வச்சதில்ல சார். மகராசியா வாழ வேண்டிய பொண்ணு சார், அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்டா சார். ரொம்ப பாசமான பொண்ணு சார். அவ அதிர்ந்து சத்தம் போட்டு பேசுனது நான் கேட்டதே இல்லை. ரொம்ப தங்கமான புள்ள சார். இவன் பொண்டாட்டி மேல உசுரா இருப்பான் சார். பொண்டாட்டிய உள்ளங்கையில வச்சு பூ மாதிரி தாங்கினான் சார். என்னமோ வியாபாரத்தை திடீர்னு நஷ்டம் ஆயிடுச்சு. அதான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்கான். தன்னோட ராசியால தான் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு இவளா நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டா சார். சார், இதை எங்களாலேயே தாங்க முடியலையே சார். பாவம் அந்த பையன் என்ன சார் பண்ணுவான்? இவனை நினைச்சாதான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வழியா பிளான் பண்ணி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பக்காவா முடிஞ்சது. அடா அடா அடா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல என்னமா பின்றீங்க? பின்ன சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் டிராமால நடிக்கிறான்ல. சரி சரி, ரேஷ்மி எங்க? இங்கதான் இருக்கேன். ஹாய் ரேஷ்மி. You bloody rascal! என்ன விளையாட்டு காட்டுறியா? ப்ளீஸ் ப்ளீஸ். நான் இங்க தினம் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு புது டிராமாவை கிரியேட் பண்ணிக்கிட்டு வந்து எனக்கு டென்ஷன் ஏத்திட்டு இருக்கியா? ரேஷ்மி ப்ளீஸ் 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 மா, விட்டுரு 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 ப்ளீஸ் மா. ஐ லவ் யூ ராஷன் சொல்லு. ஐ லவ் யூ விட்டுருமா. பழைய மாதிரி சொல்லு. ஐ லவ் யூ ராஷ், போதுமா? அங்கங்க பொண்டாட்டிய பிடிக்கலனா ஒரே நிமிஷம் தான் நேரா கிச்சனுக்கு போய் கேஸ் திறந்து விட்டு டொம்மனை வெடிக்க வைக்கிறானுங்க. நீ என்னடானா
அவளை சாகடிக்கிறதுக்கு இத்தனை நாள் எடுத்துக்கிட்ட. ரேஷ்மி செல்லம், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுடா. போலீஸ் இப்பெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. ஒருவேளை அவளை கேஸை வெடிக்க வச்சு கொண்டிருந்தோன்னு வச்சுக்கோயேன், போலீஸ் நம்ம சொல்றத ஆரம்பத்துல நம்புற மாதிரி நடிச்சிருந்தாலும் நம்ம மேல ஒரு கண்ணு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரையும் எங்கேயாவது சேர்த்து வச்சு பார்த்துட்டாங்கன்னு வை, வந்து மடக்கி முட்டிக்கு முட்டி தட்டி உண்மையெல்லாம் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் கம்பி எண்ண வேண்டியதுதான். ஆமா ரேஷ்மி, இப்ப நம்ம போட்ட பிளான் தான் கரெக்ட். பக்காவா அவளே அவ மனசறிஞ்சு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா. இது உங்க 2 பேரோட கல்யாண வாழ்க்கைக்கு என்னைக்குமே பிரச்சனை வராத மாதிரியான ஒரு திட்டம். அதுக்காகத்தான் இவ்ளோ பிளான் போட்டோம். நல்லா பிளான் போட்டீங்க போங்க. நான் அந்த பாத்ரூம்ல மூச்சை புடிச்சுக்கிட்டு அந்த தக்காளி சாஸோட படுத்து கிடந்ததும், என்னை இவங்க மூட்டை கட்டி கார் பின் சீட்ல வச்சதும், மூச்சு விட முடியாம நான் கிடந்து தவிச்சதும், ஐயோ எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு காமெடி எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. ஏதோ யோகா பண்ற பழக்கம் இருந்ததுனால மூச்சு அடக்கி தப்பிச்சுக்கிட்டேன். எனக்கு பயங்கர காமெடி எது தெரியுமா? அந்த குவாரி மேல உன்னை தூக்கி போடுறதுக்காக நிக்கிறேன், இவர் வந்து வெரி குட்னு சொல்லணும். மனுஷன் வரவே இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன்னை வச்சுக்கிட்டு நான் பட்ட டென்ஷன் இருக்கே. என்னப்பா பண்ண சொல்ற? நான் வாடகைக்கு எடுத்துட்டு வந்த இன்ஸ்பெக்டர் Dress பேண்ட் லூஸ் ஆயி போச்சு. அதனால தான்ப்பா லேட்டு. அது வரைக்கும் உன் தங்கச்சி வெயிட்ட வச்சுட்டு நான் தாங்க முடியுமாப்பா? அவன கொஞ்சம் வெயிட்டா இருக்கா? நான் வெயிட்டடா? நான் வெயிட்டா? முன்னாடி நான் வெயிட்டா? சாரி. ஓகே. யாருன்னு பாரு. இரு, நான் பார்த்துட்டு வரேன். வா. போன விஷயம் என்னாச்சு? எல்லா இடத்துலையும் அப்சர்வ் பண்ணேன். வித்யாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ், போலீஸ், எங்கேயுமே யாருக்குமே உதய் மேல துளி கூட சந்தேகம் இல்லை. லைன் கிளியர். அதுக்கு நாம அந்த பக்கத்து வீட்டு கிழவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்படியே இந்த தற்கொலை பண்ணிக்கிட்டத நேர்ல பார்த்த மாதிரி போலீஸ் கிட்ட சாட்சி சொல்லியிருக்கான். ஆமா, இந்த கெட்டப் அருமையா இருந்ததே. யார் ஐடியா? ஐடியாலாம் ஒன்றும் இல்லை. ஒரு சினிமாவில் கட்டியிருந்தாங்க, மூஞ்சி தெரியக்கூடாதுல்ல. ஆனா ஒரு பயம் வரணும், அதுக்கு தான் கட்டினேன். பரவாயில்ல, நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் மச்சான், உங்க விஷயத்துல ஒரு சின்ன டவுட் இருக்கு, கிளாரிஃபை பண்ணி சொல்றீங்களா? கேளுங்க. காலேஜ் டேஸ்லே ராஷ்மி நீங்களும் உயிருக்குயிரா காதலிச்சிங்க. இப்போ உங்க அந்யோன்யத்தை பார்த்தா அந்த லவ்ல நீங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்கன்னு பக்காவா தெரியுது. அப்புறம் ஏன் வித்யாவை கல்யாணம் பண்ணீங்க? அவர் என்கிட்ட காரணத்தை சொல்லிட்டு தான்